வாழ்வியல் கருத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்வியல். இது வந்து தமிழில் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். சுயநலமாகவும் பொதுநலமாகவும் ஒரு மனுஷன் இருக்கணும். சுயநலமாக இருக்கிறது அப்படின்னா, ஐயோ சுயநலமாக ரொம்ப செல்ஃபிஷான ஆளாச்சே அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் சுயநலமாக இருக்கணும். எதில் சுயநலமாக இருக்கணும்? என்னோடய ஆரோக்கியத்தில் நான் சுயநலமாக இருக்கணும். நான் தோட்டப்புள்ளியில் இருக்கணும். நல்ல பழக்க வழக்கத்தில் சுயநலமாக இருக்கணும். பேட் ஹேபிட்ஸ் எதுவும் வச்சுருக்கக்கூடாது. அதுபோக நல்லா சம்பாதிக்கணும். சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். எல்லாருக்கூடையும் பழகணும், இனிமையாக பழகணும். யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரும் கெட்டு போகணுன்னு மனசளவுலையும் நினைக்கக்கூடாது. எல்லா கூடையும் உறவு பாராட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நான் நல்லா இருக்கணும், அது எங்கிட்ட இருக்கணும்னு சொல்லி போட்டு வரப்பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய சுயநலம் தான் உங்களை வந்து ரொம்ப தூக்கி வச்சுருக்கோம். சரி, ஏன் சுயநலமாக இருக்கணும்? இதெல்லாம் எங்கிட்ட இருந்தால் தான் என்னோடய வழித்தோன்றல்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும், என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், என்னோடய சுற்றத்தார், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே எங்கிட்ட வர்றவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. ஸோ இதில் சுயநலம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பொதுநலம். பொதுநலங்கிறது என்ன? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், என்னோடய குழந்தை, என்னோடய கல்வி, ஆரோக்கியம், அவங்களோட ஆரோக்கியம், அவங்களுக்கான செல்வம், அவங்களுக்கு இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொதுநலன் அப்படிங்கிறது வரணும். ஐயோ நான் ரொம்ப தியாகிங்க, அது எப்படிங்க நான் சுயநலமாக இருக்கிறது? நான் குடும்பத்துக்காகவே உழைப்பேன், என் ஆஃபீஸுக்காகவே உழைப்பேன், என் ஓனருக்காகவே உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புச்சாலித்தனம்னு நினச்சிக்காதீங்க. கடைசியில் நம்ம கூட வருது இந்த உடம்பு தான். இதை கவனிக்காம விட்டிங்கன்னா பொதுநலனுக்கு போகவே முடியாது. எந்த பொதுநலன்? உங்கள் குடும்பத்தோட பொதுநலனுக்கு சுயநலமாக இருந்தே ஆகணும். யாருக்காக? உங்களுக்காக, உங்களை சார்ந்தவங்களுக்காக. சுயநலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கெட்ட விதமான ஒரு மனநிலை தான். ஆனால் இந்த சுயநிலை வந்து என்ன? ஒரு பொது நலனுக்காக நீங்கள் வந்து சுயநலனோடு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. அப்போ தான் வாழ்க்கையினுடைய தராசு தட்டு வந்து சமநிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்னாலும் என்னாகும்? தராசு தட்டு நேராக இருக்காது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. விட்டதுக்கப்புறம் பிடிக்கிறது முன்னாடி, இதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி இந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ரைட்டுங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.